ஆயில் பாத் எண்ணெய் குளியல் இதை பற்றி நிறைய டவுட்ஸு நிறைய பேருக்கு இருக்குது. எப்படி இதை செய்கிறது அப்படிங்கிறத கிளியர் பண்ணுற வீடியோ தான் இது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது தலையிலேருந்து கால் வரைக்குமே நல்ல எண்ணெயை தேய்ச்சி ஒரு 35 to 45 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கணும். ரொம்ப சுடவும் கூடாது, ரொம்ப சில்லுன்னு ஆறி போயிருக்கவும் கூடாது. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பசு நெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய், இது ரெண்டத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தலையிலேருந்து தேய்ச்சி உள்ளங்கால் வரைக்குமே நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்கணும். ஆயில் பாத் பண்ணும்போது தலையில் உச்சியில் 7 சொட்டு விட்டு நல்லா குளிர தேய்க்கணும். அதே மாதிரி நம்மளோட காதுகளில் 3 சொட்டு விடணும். இந்த காதில் 3 சொட்டு, இந்த காதில் 3 சொட்டு. அதே மாதிரி நம்மளோட நாசி துவாரத்தில் 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் விடணும். அதே மாதிரி கண்களில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி நீங்கள் குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் எண்ணெய் குளியலோட கரெக்டான ப்ரொசீஜர். பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வாய் வெள்ளி ரொம்ப நல்லது. ஆண்களாக இருந்தாங்கன்னா புதன் சனிக்கிழமை குளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஜென்ரலாக இந்த ஆயில் பாத் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணணும். அதாவது வீக்லி 2 டைம்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா சீசன்லையுமே எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி எந்த விதமான நோயுமே வராமல் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தலையை நல்லா தொடச்சி எடுத்துடணும். தலையில் ஈரத்தோடு நீங்கள் இருந்தீங்க கண்டிப்பாக தலைவலி, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது, நிறைய பிரச்சனைகள் அதனால அதிகப்படும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கண்டிப்பாக பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். இல்லைனாலும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சீகக்காய் தூளோ இல்லை அரப்பு தூளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். அது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உடம்பை நல்ல விதத்தில் பாதுகாக்கும், நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த ஆயில் பாத் பண்ணுறனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம உடம்புல உள்ள சூட்டை கம்மி பண்ணி கொடுக்கும், வறட்சியை கம்மி பண்ணும், முடி உதிர்வை கம்மி பண்ணும், முடியை அதிகமாக வளர செய்யும், நம்மளோட பாடி மெட்டபாலிசம் ரேட் அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் டிசீஸ்னால நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டிசீஸை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். உங்களோட லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதனால நல்ல தூக்கம் வரும். நம்மளோட ஸ்கின்னை நல்ல பளபளப்பாக்கி கொடுக்கும். பல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். தோல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக நம்ம உச்சந்தலை, காது, மூக்கு, கண்ணு இது எல்லா இடத்துலையுமே எண்ணெய் துளிகள் விடுறதுனால இந்த ஆர்கன்ஸில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சரி பண்ணி கொடுக்கும். தலைவலி நீங்கும், பொடுகு பிரச்சனை வராது, நம்ம உடம்புல இருக்க மோட்டார் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆயில் பாத் பண்ணால் நடக்கும். இந்த ஆயில் பாத் யார் பண்ண தேவையில்லை அப்படின்னா, அடிக்கடி சளி பிடிக்கிறது, சைனசைட்டிஸ் உள்ளவங்க இந்த ஆயில் பாத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப வயசானவங்களும் இந்த ஆயில் பாத் எடுக்க வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.